அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யாத்திரை. நான் ரவி. கடந்த 8 நாட்களாக காசி தமிழ் சங்கமம் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு போய்ட்டு, காசிக்கு போய்ட்டு, அயோத்திக்கு போய்ட்டு வந்திருந்தேன். அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். பெரம்பலூர் ஸ்டேஷனில் நாங்கள் ஏறினோம். அந்த ட்ரெயின் வந்து கோவை முதல் பனாரஸ் வரை உள்ள போகிற ட்ரெயின். கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர், மதுரை, திருச்சி பகுதியை சேர்ந்த ஒரு 210 பேர் எங்களோட ட்ராவல் ஆனாங்க. நாங்கள் 3வது பேட்சாக அங்கே காசிக்கு போனோம். 19ஆம் தேதி மதியம் 12:45 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். தனித்தனியாக வந்தோம். ஒரு 210 பேர் தனித்தனியாக வந்தோம். ஆனால் திரும்ப நாங்கள் வந்து நேற்று பெரம்பூரில் இறங்கினப்ப ஒரே குடும்பமாக மாறி இறங்கணும். மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. 19ஆம் தேதி காலையில் 12:45 மணிக்கு இங்கேருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறி ட்ரெயினில் போனோம். 1 மணிக்கெல்லாம் எங்களுக்கு நல்ல உணவு வழங்கப்பட்டது. ட்ரெயினில் போனோம். 21ஆம் தேதி காலம்பரை ஒரு 6:30க்கு பனாரஸ் ரயில் நிலையத்தில் போய் இறங்கணும். எங்கள் ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டு. காரணம், எங்கள் ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக தான் போணுச்சு. பட்டு இடையில வந்து மிகப்பெரிய பனி மூட்டம் இருந்ததுனால ட்ரெயினை வந்து ஒரு 1.5 மணி நேரம் நிப்பாட்டி, அது 1.5 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் நாங்கள் லேட்டாக 4:15க்கோ 5 மணிக்கு அது ஆஸ் பர் த ஷெட்யூலு. ஆனால் 6:15க்கு தான் ட்ரெயின் போணுச்சு. 6:15க்கு போன ட்ரெயின் 4:15லேருந்து அந்த பனாரஸ் மாநகராட்சியினுடைய மேயர், அந்த அங்கே இருக்கிற ஆர்டிஓ, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், இவங்கெல்லாம் எங்களுக்காக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காத்திருந்து எங்களுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து, அவர்களது திருக்கரங்களால் எங்களுக்கு மாலை மரியாதை செய்து, அந்த பகுதியினுடைய பனாரஸ் பகுதியினுடைய தொல்லியல் கலையான ஒரு ட்ரம் செட்டு வச்சு எங்களெல்லாம் மேலதாளத்தோட வரவேற்பு கொடுத்தாங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு. அந்த வரவேற்பு முடிஞ்சதும் எங்களுக்காக 8 பேருந்துகள் ரெடி பண்ணியிருந்தாங்க. 210 பேருக்கும். அது எங்களுக்கு நம்பர் போட்டிருந்தாங்க. எல்லா பஸ்ஸுலேயுமே போட்டுட்டு ஒவ்வொரு பேருந்துலேயும் எந்த நம்பர் பேருந்தில், 1ஆம் நம்பர் பேருந்தில் யார் யார், 2ஆம் நம்பர் பேருந்தில் யார் யாருன்னு எங்களுக்கு முதல் நாள் இரவே லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் 5ஆம் நம்பர் சார், நீங்கள் 4ஆம் நம்பர், நீங்கள் 8ஆம் நம்பர்னு. அப்படி எனக்காக ஒதுக்கப்பட்ட பேருந்து வந்து 8ஆம் நம்பர் பேருந்து. அந்த பேருந்தில் கிளம்பி போனோம். டி பாரிஸ் அப்படின்னு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க. காலம்பரை 7 மணிக்கு 7:15க்கு ரூமுக்கு போனோம். கழிச்சிட்டு எல்லோரும் வந்து கீழே வந்து அருமையான தமிழ்நாட்டு உணவு, தமிழர்களால் சமைக்கப்பட்ட உணவு எங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சிக்காகவே தமிழ்நாட்டிலேருந்து சென்னை, கும்பகோணம், தஞ்சாவூர் பகுதியிலிருந்து சமையல் கலை வல்லுநர்களை அழைச்சிட்டு போய் அங்கே வந்து தமிழர்களுக்கு விருப்பமான உணவு வகைகள் கொடுத்தாங்க. இட்லி, பொங்கல், வடை, பூரி, சப்பாத்தி, இப்படி தான் அவங்களுடைய உணவு இருந்துச்சு. மதியம்னா சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மோர் குழம்பு, தயிர் இப்படி கொடுத்தாங்க. இந்த நிகழ்வுலாம் மதியம் காலம்பரை சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 மணிக்கு கிளம்பி விஸ்வநாதர் தரிசனத்துக்காக சொன்னோம். காசி விஸ்வநாதர் தரிசனத்துக்காக போனோம். காசி விஸ்வநாதர் தரிசனத்தை முடிச்சுட்டு அது கேட் நம்பர் 4 அப்படிங்கிற ஏரியா வழியாக தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அந்த கேட் நம்பர் 4 அந்த சாரிகார் வச்சுருந்த இடத்துக்கெல்லாம் 2 வீலர் கூட அனுமதி கிடையாது. அதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி வாகனங்கள்லாம் நிறுத்தப்படும். மக்கள் நடந்து தான் வரணும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் விவிஐபியாக போயிருந்தோம். மோடியினுடைய கெஸ்ட்டாக, யோகியினுடைய கெஸ்ட்டாக நாங்கள் அந்த நிகழ்வுக்கு போயிருந்ததுனால எங்களை வந்து தனி மரியாதை கொடுத்து, தனி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கொடுத்து 4ஆம் நம்பர் கேட்டு எட்ஜி வரைக்கும், எங்களை கோயில் எட்ஜி வரைக்கும் அழைச்சிட்டு போய் எங்களை ட்ராப் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே நுழைஞ்சதுமே அந்த கோயிலுடைய வேத பண்டிதர்கள் எங்களுக்கு வேத மந்திரங்கள் ஒலிக்க எங்களை எல்லோரையும் ஆசீர்வதித்து, மாலை அணிவித்து, மரியாதை செலுத்தி எங்களை அழைச்சிக்கிட்டு தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. எல்லாருக்கும் கங்கை நீர் ஒரு சொம்புல கொடுத்து நாங்களே விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பெரும் வாய்ப்பையும் எங்களுக்கு வழங்கினாங்க. அதை எங்கள் தரிசனத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 20,000-25,000 பேரை நிப்பாட்டிட்டாங்க.
5,000 டிக்கெட் எடுத்து சிறப்பு தரிசனத்துக்கு வந்தவங்க, 2,000 கொடுத்து சிறப்பு தரிசனத்துக்கு வந்தவங்க, ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்தவங்க எல்லாரையுமே நிறுத்தி எங்களை மட்டும் தனியாக அழைச்சிட்டு போனாங்க. ஒரு 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 மத்திய அமைச்சர், ஒரு மாநில அமைச்சருக்கு என்னென்ன மரியாதை கிடைக்குமோ அத்தனை மரியாதையோடு எங்களை அழைச்சிட்டு போயிட்டு விஸ்வநாத தரிசனம் முடிச்சுட்டு, விசாலாட்சி அம்மா தரிசனம் முடிச்சுட்டு, அன்னபூர்ணி அம்மா தரிசனம் முடித்தோம். இதுக்கு இடையில் காசி கங்கை கரையில் ஒரு கேலரி ஆட்டம், அங்கே இங்கே எல்லாரையும் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு ஒரு அந்த பகுதியை சார்ந்த சிவனடியார்கள் வந்து காசியின் சிறப்பையும் கங்கையின் சிறப்பையும் எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசியை புனர்நிர்மாணம் செய்வதற்கு உழைத்த, கட்டுமான பணி செய்த ஊழியர்களுடைய எந்த இடத்துல உக்காந்தாரோ அதே இடத்துக்கு அந்த கேலரிக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு எங்களுக்கெல்லாம் அழகிய சால்வை அணிவித்து காசியை பற்றி ஒரு புத்தகமும் வழங்கி கௌரவிச்சு, அந்த கோயிலுடைய ட்ரஸ்டி அவர் தமிழர், அவர் வந்து எங்கள்கிட்ட உரை நிகழ்த்தினார். கடைசியாக அன்னபூர்ணி அம்மா தரிசனத்தை முடிச்சுட்டு, அன்னபூர்ணி அம்மா தரிசனம் முடிஞ்சதுமே அதே இடத்துல பக்கத்தில் மிகப்பெரிய அன்னக்கூடம், அங்கே எங்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. அதுவும் தமிழக சார்ந்த உணவுகளே வழங்கப்பட்டன. கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர், சாம்பார் இப்படின்னு பண்ணிவிட்டு, இதில் முக்கியமான சிறப்பாக பயிர் பாயாசம் கொடுத்தாங்க எங்களுக்கு. இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி சாரநாத் அப்படின்ற ஊருக்கு போனோம். சாரநாத்னா புத்தருடைய புனித ஸ்தலங்களாக கருதப்பட, அவர் பிறந்த இடம், அவர் மறைந்த இடம், அவருக்கு முதலாக ஞானம் வந்த இடம் அப்படிங்கிறது போல் ஒரு 4 இடம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம் சாரநாத். அங்கே வந்து போயிடும். அங்கே வந்து தொல்லியல் துறை மூலயமாக அந்த இடம் வந்து பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. தொல்லியல் ஆய்வு மூலம் அங்கே கிடைச்ச சிலைகள் எல்லாம் வந்து மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. அந்த மியூசியத்துக்கெல்லாம் எங்களை உள்ளே அழைச்சிட்டு போய் பப்ளிக்கெல்லாம் நிப்பாட்டி எங்கே 210 பேர் மட்டும் உள்ளே அனுப்பி அதெல்லாம் பார்வையிட்டுட்டு வந்தோம். அந்த பார்வையிட்டு வர்றப்ப ஒரு முக்கியமான விஷயம் அங்கே எனக்கு கிடச்சிது. அது விநாயகர் வட இந்திய கடவுள், முருகன் தமிழ் கடவுள்பாங்க. அது சம்பந்தம் நிறைய விமர்சனம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே செய்யப்பட்ட அகழ்வாய்வில் முருகன் சுப்பிரமணியர் சிலையும் இருந்துச்சு, சரஸ்வதி சிலை இருந்துச்சு, மகாலட்சுமியோட சிலை இருந்துச்சு, விநாயகர் சிலையும் இருந்துச்சு, சிவன் சிலையும் இருந்துச்சு. அந்த அருங்காட்சியகம் ஃபுல்லாக புத்தர் சிலையும் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு காபாவாட்டம் ஒரு பில்டிங் ஒன்று இருந்துச்சு, ஒரு கட்டடம். மங்கள் பூசி மகிழ்ந்திடுவாள் காளியம்மா, மங்களமாய் வாழ்வழிப்பாள் காளியம்மா, துணை இருந்து காத்திடுவாள் காளியம்மா. அந்த கட்டடத்தில் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எங்களுக்கு வந்து புத்தரோட வாழ்க்கை வரலாறை ஒரு அனிமேஷன் படமாட்டம் எங்களுக்கு திரையிட்டு காட்டினாங்க. மெய்சிலிருக்க வச்சிச்சு. இந்த இது வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணது திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு செய்யப்பட்ட சிறப்பு ஏற்பாடு. அது காசி தமிழ் சங்கத்தின் மூலியமாக அங்கு செல்லக்கூடிய அனைவருக்கும் அது திரையிடப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் 3வது குரூப்பு, இப்போ 4வது குரூப் அங்கே போயிருக்காங்க, 5வது குரூப்பு கிளம்பிட்டாங்க. கடைசியாக 30ஆம் தேதி ஒரு குரூப் கிளம்புதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 7 டீமாக அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த 7 டீமுக்குமே இது எல்லாமே கிடைக்கும். இது முதல் நாள் நிகழ்வு. 2ஆம் நாள் வந்து கங்கா ஸ்தானத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. கங்கா ஸ்தானம் முடிச்சுட்டு 5:30 மணிக்கே போயிட்டோம். குளிக்க வேண்டாம்னு ஃபேமிலியில் எல்லோரும் சொன்னாங்க. அங்கே கங்கை கரைக்கு போனதுக்கப்புறம் என்னை விட வயதானவர்கள்லாம் கங்கையில் இறங்கி நல்லா தீர்க்கமாக நீராடினாங்க. அதனால் நானும் கங்கையில் நீராடிட்டு அங்கேருந்து பக்கத்தில் புரட்சி கவிஞன், முண்டாசு கவிஞன், தமிழ்தாயின் தவப்புதல்வன் மகாகவி பாரதியார் காசியில் வாழ்ந்த இல்லத்துக்கு போனோம். மெய் சிலிர்ச்சிச்சு அந்த இடத்துல கால் வைக்கிறப்ப. அங்கே ஒரு சின்னோண்டு ஒரு ரூமை அருங்காட்சியகமாட்டம் தமிழக அரசு மாற்றி வச்சுருக்குறாங்க. அங்கே பெரியாரினுடைய மகள் வழி பேரன் அங்கே இருந்தார். அவர்கிட்ட ஒரு சிறிது நேரம் உரையாடணும். பாரதியார் இல்ல தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி காலபைரவர் ஸ்தலத்துக்கு போனோம். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். முதல் நாள் நிகழ்வில் தான் விஸ்வநாதர் தரிசனம், விசாலாட்சி தாய் தரிசனம், அன்னபூர்ணி தாயோட தரிசனம் முடிச்சுட்டு
காலபைரவர் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து சாரநாத் போகணும். இதுதான் ஆஸ் பர் த ப்ரோக்ராம் ஷெட்யூலு. இந்த அன்னபூர்ணி தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டு வந்தப்போ டைம் பார் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாரநாத் போகிறதுக்கு காலபைரவரை பார்த்துட்டு சாரநாத் போக முடியாதுங்கிற நிலை வந்ததுனால காலபைரவரை கட் பண்ணிவிட்டு எல்லோரும் சாரநாத் போயாச்சு. நாங்கள் சாரநாத் போனதுக்கப்புறம் அந்த எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண கோஆர்டினேட்டர்ஸ்கிட்ட நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னது, காசிக்கு வந்துட்டு நாங்கள் காலபைரவரை தரிசனம் பண்ணாமல் போனால் மனசுக்கு சங்கடமாக இருக்கும் அப்படின்னு 210 பேரும் சொன்னோம். அந்த ஐஆர்டிசியினுடைய ஊழியர் திரு அன்பு அவர்கள் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து அவருடைய சுப்பீரியர் ஆஃபீஸர்ட்டெல்லாம் பேசி காலபைரவர் தரிசனம் கட்டாயம் வேணுங்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அன்பு மதன் இவங்க 2 பேரும் போராடி மறுநாளில் காலபைரவரை ஆட் பண்ணாங்க. இப்போ 4வது குரூப்லேருந்து 2வது நாளில் அவங்களுக்கு வந்து காலபைரவர் ஷெட்யூல் நாள் தான். அது நாளே முடிய மாட்டேங்குது, ட்ரெயின் லேட் ஆகிடுச்சுன்னா ப்ரோக்ராம் ஸ்தம்பிச்சிருதுங்கிறதுனால எங்கள் டீம்லேருந்து 2ஆம் நாளில் தான் காலபைரவர் தரிசனத்தை செய்யணும்னு சொல்லி ஷெட்யூலே மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து காலபைரவர் தரிசனம் முடித்தோம். ஆத்மார்த்தமான தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு ஆடிட்டோரியம் போனோம். அங்கே போனது எங்கள் எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. 210 பேரையும் இருந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்கே இருந்ததும் நம்மளுடைய இசை, மோள கச்சேரி, பரதநாட்டியம், குச்சிப்புடி, இதே போல் அந்த உத்தரப்பிரதேசனுடைய கலைகள் அதை எல்லாத்தையுமே ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராமு அதெல்லாம் கண்டு கழித்தோம். அதுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் கொண்ட ஒரு டீம் வந்து எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ரொம்பலாம் பேசி எங்களை வந்து மனச்சோர்வு மூளைச்சோர்வுலாம் அடைய வைக்கல. எல்லாருமே 2 லைன் தான் பேசுனாங்க. அங்கே முக்கியமாக பேசப்பட்டது வந்து ஹிந்தி மொழியினுடைய அவசியம் என்ன, ஹிந்தி மொழியை ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் ஷெல்விங்கிறவங்க வந்து பேசுனாங்க. அவங்க அது சம்மந்தம் எங்களுடைய கருத்து கேட்டாங்க. நாங்களும் போய் கருத்து பேசுகிறோம். எங்களுடைய விஷயத்தையும் நாங்கள் சொன்னோம். அப்போ எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நானும் போய் என்னுடைய கருத்தை பேசிட்டு இந்த ஹிந்தி மொழியினுடைய அவசியம், அதை தமிழர்கள் ஏன் கற்க வேண்டும், தமிழர்கள் ஏன் படிக்க வேண்டும் என்கின்ற முக்கியத்துவம் குறித்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை ஒரு டெலிஃபிலிமாக அளவுக்கு 45 நிமிடம் டெலிஃபிலிமாக எடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறேன். அதுக்கான ஃபண்ட்ரைசிங்கில் இருக்கிறேன். சீக்கிரம் ஃபண்ட்ரைஸ் ஆனதான் அந்த படத்தை எடுத்து வெளியிடுவேன்னு சொல்லி அந்த அரங்கத்திலே சொன்னேன். என் பேர் ரவிச்சந்திரன். நான் சினிமா துறையில் இருக்கிறேன். திரைப்படங்கள், மேடை நாடகங்கள் மற்றும் சீரியல்கள் நடிச்சிட்டு வரேன். மேடம் சொன்னாங்க ஹிந்தி வேணும்னு நம்மளுக்கு போராட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. நான் அது சம்மந்தமான ஒரு ஸ்கிரிப்டே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃபண்டு ரெடியானதும் அந்த ஸ்கிரிப்டை ஷூட் பண்ணுவேன். 100 பேருக்கு பேசி சொல்ல வேண்டியதை, 1000 பேருக்கு போராடி சொல்ல வேண்டியதை 10 லட்சம் பேருக்கு ஒரு சினிமா மூலியமா கொண்டு போய் சேர்த்துடலாங்கிறது என்னோட நம்பிக்கை. அதன் அடிப்படையில் மேக் ஏ ஸ்கிரிப்ட் ஃபார் த ஹிந்தி, வாண்டட் ஹிந்தி, எனக்கு ஹிந்தி வேணும் அப்படின்னு இன்றைய இளைய தலைமுறைகள் போராடக்கூடிய இடத்தை யூடியூப்ல வெளியிடுவேன். ஏற்கனவே என்னோட யூடியூப் சேனல்ல 7 குறுப்படங்கள் இதை போல இயக்கி வெளியிட்டிருக்கிறேன். அப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க மத்திய அரசின் நலத்திட்டங்கள் கிரவுண்டுக்கு போய் சேரல தமிழ்நாட்டில்னு. தப்பு. ஆல் இண்டியா லெவல்ல இருக்கிற 38 மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர், அதாவது மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பிரிவின்னு ஒரு பிரிவையே ஆரம்பிச்சு கிராம லெவல்ல நிர்வாகிகளை போட்டு வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்ரா கடன் திட்டத்திலிருந்து இலவச கழிவறைகள், இலவச பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் எத்தனையும் அதிக அளவில் அடைந்ததே தமிழ்நாட்டு மக்கள் தான். ஆனா அவங்களுக்கு தான் நன்றி இல்லை. நம்ம தொடர்ந்து சேவை செய்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நிறைய பேர் எங்களோட வந்த டெலிகேட்ஸு நிறைய பேர் நிதி உதவி செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் அந்த படத்தை எடுத்து வெளியிடுவோம் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்வு முடிஞ்சதும் எங்கள் எல்லாரையும் பெரிய
ஒரு ஷிப்பு. அந்த ஷிப்பில் ஏற்றிக்கிட்டு கங்கா ஆராத்தி அந்த நிகழ்வுக்காக அழைச்சிட்டு போனாங்க. கண்கொள்ளா காட்சி. அந்த அந்த ஷிப்பில் பிரதம மந்திரி போயிருக்காங்க, உள்துறை அமைச்சர் போயிருக்காங்க, இராணுவ மந்திரி போயிருக்காங்க, நட்டாஜி போயிருக்காங்க. அதே ஷிப்பில் எங்களையும் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே ஒரு ஷிப்பில் ஏறினதுமே எங்களுக்கு டீ, டிஃபன், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சேர் போட்டு எல்லாருக்கும் எல்லாம் தெரிகிறாப்புல ஒரு விஷனை ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்து எங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போய் கங்கா ஆராத்தி பார்த்தோம். கங்கா ஆராத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கங்கையில் கடந்து போகிறப்பயே கங்கை கரையில் இறந்தவர்களின் சடலங்கள் எரிக்கப்படும். முன்னாடி 2014க்கு முன்னாடி இந்த காசி புனர்நிர்மாணம் செய்கிற வரைக்குமே அந்த எரிக்கப்படக்கூடிய உடல்கள் பாதி எரிந்த நிலையில் வந்து கங்கையில் தூக்கி விட்டேஞ்சிருவாங்களாம். கங்கை தூய்மையற்று இருக்குமா. இப்போ கங்கை தண்ணீரை அப்படியே எடுத்து குடிக்கலாம். அந்த அளவுக்கு தூய்மையாக பராமரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே தூய்மை பணியாளர்கள் அங்கே மிகப்பெரிய பணிகளை செய்கிறாங்க. டெட் பாடிலாம் இப்போ வந்து கங்கையில் போடுறதில்ல. அங்கே நாங்கள் போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 உடல்கள் எரிந்து கொண்டிருந்தது. அவங்க எல்லாமே கரையில் வச்சு தான் எரிக்கிறாங்க. அதற்கான பணியாளர்கள் இருக்காங்க. அவங்க பரம்பரையாக இந்த தொழிலை தான் செய்கிறவங்க. அவங்க தொழிலையும் கெடுக்காம, அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் கெடுக்காம, கங்கையும் புனிதம் கெடாமல் ஒரு மிகச்சிறந்த ஏற்பாட்டினை திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசும் திரு ஆதித்யநாத் அவர்கள் தலைமையிலான மாநில அரசும் மிகச்சிறப்பாக அந்த விஷயமும் அங்கே நடக்கணும், அதுவும் தடைப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வையும் செய்திருந்தார்கள். அதெல்லாம் பார்த்துட்டு கங்கை ஆராத்திக்கு போனோம். கங்கை ஆராத்தி பார்க்குறப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஒழிக்க கிட்டத்தட்ட 20-25 நிமிடம் அந்த நிகழ்வு நடந்து கடைசி ஆராத்தி காட்டினாங்க. ஆத்மார்த்தமாக தரிசனம் பண்ணோம். ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்லணும் நேயர்களுக்கு, 1 கோடி ரூபா செலவு பண்ணிக்கிட்டு நம்ம காசிக்கு போனாலும் இந்த தமிழ்ச்சங்கத்தில் மூலியமாக போன தரிசனம் போல் எங்கேயும் எப்பவும் யாருக்கும் கிடைக்காது. அந்த கங்கா ஆராத்தியை முடிச்சுட்டு இரவு உணவுக்கு போனோம். உணவு முடிச்சுட்டு லாட்ஜில் தங்கினோம். மறுநாள் காலம்பரை 7 மார்னிங்கே அயோத்தி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அயோத்தி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அயோத்தி போகிற வழியில் முன்னாடி அலகாபாத் என்று அழைக்கப்படக்கூடிய பிரயாக்ராஜ்னு மாற்றிருக்காங்க அந்த பேரை. அந்த பகுதிக்கு செல்லணும் அப்படின்னு எல்லாம் 5 மணிக்கே ரெடியாகி வந்துருங்கன்னாங்க. ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு 5 மணிக்கே நாங்கள் வந்து கீழே போர்ட்டிவுக்கு எல்லோரும் வந்தாச்சு. 6:30 மணிக்கெலாம் எங்களுக்கு காலை உணவு கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், சார் சுகர் பேஷண்ட்லாம் இருக்கும், நீங்கள் 6:30 மணிக்கே சாப்பாடு கொடுத்தீங்கன்னா 11 மணிக்கு பசிக்கும் அப்படின்னு அந்த ஐஆர்டிசி ஊழியர்கள் திரு அன்பு அவர்கள்ட்ட சொன்னோம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் சார், 11 மணிக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு போனாங்க. அதே போல் சொன்னபடி 11 மணிக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி எல்லாருக்கும் டீ, பிஸ்கட்டு, பழங்கள் வாங்கி கொடுத்து திரும்ப அங்கேருந்து பயணம் போய் பிரயாக்ராஜ் போனோம். பிரயாக்ராஜில் மிக பிரமாண்டமான வரவேற்பு. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்திருந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்திருந்தாங்க, எஸ்பி வந்திருந்தாங்க, அங்கே இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்திருந்தாங்க, அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு மலர் தூவி மாலை அணிவித்து சால்வை அணிவித்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து ஒரு சின்ன கலை நிகழ்ச்சி அங்கே அந்த பகுதியினுடைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் மூலியமாக நடத்தப்பட்ட ஒரு கலை நிகழ்ச்சியும் நடத்தினாங்க. அதை கண்டுகளிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் எல்லாரையும் திரிவேணி சங்கமத்தில் குளிக்க அழைச்சிட்டு போனாங்க. திரிவேணி சங்கத்துக்கு போட்டில் எங்கள் எல்லாரையும் அந்த 3 நதிகளும் கலக்கக்கூடிய இடம், கங்கா, யமுனை, சரஸ்வதி கலக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எங்களை போட்டில் அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல ஒரு தற்காலிகமான மிதக்கும் தீவு ஒன்று அமைச்சிருந்தாங்க. அதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக உடை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கே துப்பாக்கி ஏந்திய காவலர்களுடன் பப்ளிக் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பாதுகாப்பு கொடுத்து எங்களை எல்லாருக்கும் குளிக்கிறதுக்கு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எல்லாரையும் எங்களை அழைச்சிக்கிட்டு போய் முடியாதவங்களெல்லாம் அந்த ஊழியர்களே கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் குளிக்க வச்சு அழைச்சிட்டு வந்தாங்க. திரிவேணி சங்கமத்தில் எங்கள் எல்லாரையும் தீர்த்தம் எடுத்துக்க சொன்னாங்க. அந்த சிவாச்சாரியார்
காசியில் பேசினப்ப சொன்னார், இங்கே கங்கா தீர்த்தம் யாரும் எடுத்துகிட்டு போகாதீங்க, இந்த கங்கா தீர்த்தம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீங்கள் நாளைக்கு திரிவேணி சங்கமம் போவீங்க, அங்கேருந்து நீங்கள் தீர்த்தம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் கங்கையில் தீர்த்தம் எடுக்கலை, திருமேனி சங்கத்தில் தான் நாங்கள் எல்லோரும் தீர்த்தம் எடுத்தோம். நாங்கள் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தா எங்கள் பஸ்ஸில் எங்கள் சீட்டில் எல்லாருக்கும் ஒரு தீர்த்தம் வந்து 1 லிட்டரு கேனில் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க சீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு பேக்கு போட்டு அழகாக கொண்டு வந்து நல்லா பேக் பண்ணி ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. திருமேனி சங்கமத்தில் குளிச்சுட்டு அடுத்து லஞ்சுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒரு விஷ்ணு ஆலயம் அது ஒரு ட்ரஸ்ட்டு நிர்வாகம் பண்ணுறாங்க. அந்த கோயிலையும் அந்த கட்டிட அமைப்பையும் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், அதுக்கு கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய் எல்லாம் வழங்கப்பட்டது. மிக அற்புதமான உணவு. அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அயோத்தி போனோம். அயோத்தியில் எங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்கப்பட்டது. அயோத்தியில் ஒரு திருமலை அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த லாட்ஜி 3 ஸ்டார் ஹோட்டல் வேல்யூட லாட்ஜி. அங்கே எங்கள் எல்லாருக்கும் ரூம் கொடுத்தாங்க. அங்கே போய்ட்டு எல்லாம் ஸ்டே பண்ணோம். அப்புறம் டின்னர் வந்துச்சு. டின்னர் சாப்பிட்டு எல்லோரும் ரூமில் போய் படுத்தாச்சு. காலம்பரை 5 மணிக்கு எழுந்திரிச்சு எங்களை அயோத்தி அழைச்சிட்டு போனாங்க. அயோத்திக்கு போனோம். அந்த கட்டுமானங்களை பார்த்து பிரமிச்சிட்டோம். அப்படி ஒரு கட்டுமானம். ஆயிரக்கணக்கான கட்டுமான பணியாளர்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 22ஆம் தேதி அங்கே மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. அதற்கான வேலைகள் துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடக்கிற பணிகளையும் அந்த கட்டமைப்பையும் முழுசாக அங்கே உருவாகிறதுக்கு இன்னொரு 1 ஆண்டு 2 ஆண்டு ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கோயிலை மட்டும் கட்டி முடித்து பக்தர்கள் தரிசனத்துக்காக 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் செஞ்சு அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து நம்மளை முடிஞ்சு பக்தர்களை அனுமதிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்டுமான பணிகள் நடக்கக்கூடிய இடத்துக்கு யாரையுமே அனுமதிக்கலை. பட்டு நியர்பை எங்களை அழைச்சிட்டு போனாங்க. ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடி எங்களை காட்டி இங்கே தான் கட்டுமானம் நடக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்புறம் அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு பழைய ராமர் ஆலயத்தில் இருந்த, அயோத்தியில் இருந்த ராமஜென்ம பூமியில் இருந்த விக்கிரகங்கள், சின்ன சின்ன விக்கிரகங்கள், ஸ்ரீ ராமர், ஸ்ரீ லட்சுமணர், ஸ்ரீ பரதன், சத்ருகனுடைய சிலைகள், அதனுடைய சின்ன ஒரு சிவன் திருமேனி, இது எல்லாத்தையும் வந்து ஜோடித்து மிகப்பெரிய அளவில் ஜோடித்து வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து சேர் போட்டு எங்கள் எல்லாரையும் ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் உட்காந்துருந்து எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு சாமி தெரியும். நீங்கள் தீர்க்கமாக தரிசனம் பண்ணிக்கிட்டு வேண்டுதலை உங்களோட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. 20 நிமிஷம் ஆத்மார்த்தமாக ஸ்ரீ ராமபிரானை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. திரும்ப நாங்கள் கிட்டக்க போய் தரிசனம் பண்ண போனோம். எல்லாருக்கும் ஆராத்தி காட்டி பிரசாதம் கொடுத்து, கற்கண்டு பிரசாதம் போல் பிரசாதம்லாம் கொடுத்து எங்களை வழி அனுப்பி வச்சாங்க. அந்த வரவேற்பு முடிஞ்சதும் ஒரு ஆடிட்டோரியத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கலை நிகழ்ச்சிகள் முடிந்ததும் அங்கே வந்து ராமர், லட்சுமணர், சீதா வேடமிட்ட குழந்தைகளை அமர வைத்து அவர்களுக்கு ஆரத்தி காட்ட சொன்னாங்க. எங்கள் எல்லாரையும் நாங்களும் ஆரத்தி காட்டணும். இந்த ராமர் ஆலயம் வந்து ராம ஜென்ம பூமி. அங்கே வந்து ஹனுமாருக்கு சன்னதி கிடையாது, சீதைக்கு அங்கே உருவம் இல்லை. இப்போ கற்ற கட்டுமானங்களுக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில் சீதைக்கான ஆலயம் இருக்கும், இடம் இருக்குங்கிறது போல் சொன்னாங்க. ஹனுமாருக்கான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஹனுமாருக்கு தனியாக இந்த கோயிலை விட்டு தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஹனுமாருக்கு கோவில் இருந்தது. அந்த கோவிலில் போய் அந்த ஹனுமனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு திவ்ய தரிசனம் கிடச்சிச்சு அந்த ஹனுமார் கோயிலில். அற்புதமான அந்த ஹனுமார் தரிசனத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்ப பஸ்ஸில் ஏறணும். அழைச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் பஸ் ஏறதுக்கு முன்னாடியே சரையு நதிக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த சரையு நதி வரலாற்று சிறப்புமிக்க
நதி அது. இந்த ராமர் ஆலயத்தை காப்பதற்காக போராடிய பல்லாயிரம் இந்துக்களை அந்த சரை நதியில் தான் வெட்டி வீசப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. ராமாயணத்தையும் அது பேசப்பட்டக்கூடிய நதி. அந்த நதிக்கு அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு 20 நிமிஷம் எங்களை ஃப்ரீயாக விட்டாங்க. குளிக்க அனுமதிக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. குளித்தா லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லோரும் தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம், தலையில் தெளிச்சுக்கிட்டோம். அங்கே அந்த நதியில் உட்காந்தோம், நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம், என்ஜாய் பண்ணோம். அதை முடிச்சுட்டு அந்த லஞ்சு முடிச்சுட்டு பஸ் ஏறிட்டோம். அந்த பஸ் ஏறி திரும்ப நாங்கள் காசிக்கு வந்தோம். 5 மணி நேரம் பயணம். அது 5 நேரம் பயணத்தில் முன்னாடி ஒரு போலீஸ் வாகனம், பின்னாடி ஒரு போலீஸ் வாகனம், ஒரு 5 பஸ். அது அந்த 5 பஸ்லேயும் முன்னாடியும் போலீஸ் வாகனத்தோடு போகிறோம். ஒவ்வொரு சிக்னல் வர்றதுக்கு முன்னாடியுமே இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. காசி தமிழ் சங்கம் பஸ் வருதுன்னா சிக்னல் ஃபுல்லாக பிளாக்டு, நாங்கள் பாட்டே போயிட்டே இருப்போம். இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டதும் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்ட எல்லை வந்துடுச்சு. அந்த மாவட்டத்துக்கு அந்த மாவட்ட காவல்துறை எங்களை டேக் ஆஃப் பண்ணிட்டு போகணும். அந்த மாவட்ட காவல்துறை அந்த ஜீப்பு அவங்க காவலர்கள் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. வண்டியை ஸ்டாப் பண்ணி அவங்க வர்ற வரைக்கும் நிப்பாட்டி அந்த காவல்துறைகிட்ட எங்களை முறையாக ஒப்படைச்சி எங்களை அழைச்சிட்டு போக வச்சாங்க. அந்த காசிக்கு ஒரு 7:30 மணி இருக்கும். வந்தோம். அங்கே ஒரு அருங்காட்சியகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த அருங்காட்சியகம் திரு நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட அருங்காட்சியகம். உத்தரப்பிரதேசம் காசி பனாரஸை சுற்றி உள்ள கைவினை பொருட்கள் உருவாக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு என்னன்னாலும் அங்கே கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது. எந்தெந்த ஏரியாவில் சாரி, பனாரஸ் பட்டு உங்களுக்கு தெரியும், பிரசித்தி பெற்றது. அதே போல் ஒவ்வொரு மேட்டு முதல்ட்டு அங்கே செய்கிறாங்க, கையால் செய்கிறாங்க. அதுக்கான அந்த கேலரி, அதுக்கான ஆடிட்டோரியம்லாம் இருந்துச்சு. அதுக்கான அருங்காட்சியகம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதை தரிசனம் பண்ணோம். வெளியில் அது சம்பந்தமாக கடைகள் இருந்துச்சு. அங்கே எங்களுக்கு 1 ஹவர் டைம் கொடுத்தாங்க, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கன்னு. அங்கே தேவையானதை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 9 மணிக்கு திரும்பவும் ஹோட்டல் டி பாரிஸுக்கு வந்தோம். அங்கே இரவு உணவு முடிச்சுட்டு 11 மணிக்கு திரும்ப ரிட்டன் ட்ரெயின் ஏறணும். இந்த 11 மணி ட்ரெயின் ஏறுற வரைக்கும் எங்களோட உத்தரப்பிரதேச காவல்துறையினர் கூடவே வந்தாங்க. எங்களை ட்ரெயினில் ஏற்றிட்டு எல்லோரும் ஏறியாச்சா, எல்லோரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டுட்டு அது நாங்கள் 8வது பிளாட்ஃபார்ம்லேருந்து படி ஏறி 6வது பிளாட்ஃபார்முக்கு தான் போகணும். அங்கே லக்கேஜை தூக்கிக்கிட்டு எங்களால் போக முடியாது, வயதானவர்கள்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால லிஃப்ட் இருந்துச்சு. பப்ளிக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் ஏற்றி எங்கள் லக்கேஜெல்லாம் கொண்டு காவல்துறையினரே எங்கள் லக்கேஜெல்லாம் தூக்குனாங்க. இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். காவல்துறையை அழைச்சி எங்களை பெரிய உதவி பண்ணி எங்களை ட்ரெயினில் ஏற்றினாங்க. இந்த பயணத்தில் முக்கியமாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது, வசந்த் அப்படின்னு ஒரு பையன் என்னோட ட்ராவல் பண்ணார். தட்சிணாமூர்த்தின்னு ஒரு நண்பர் ட்ராவல் பண்ணார். தேஜஸ்வின்னு, இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரே 6 பர்த் இருக்கும் இல்லையா, அந்த 6 பர்த்தில் நாங்கள் 6 பேர். இந்த 6 பேரும் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். இந்த வசந்துங்கிற பையன், என் பையன் கூட வந்திருந்தா என்னை எப்படி கவனிச்சிருப்பானோ அப்படி என்னை கவனிச்சிக்கிட்டான். என் லக்கேஜை ஹேண்டில் பண்ணுறது, என்னை அழைச்சிட்டு போகிறது, கங்கையில் இறங்குறப்ப, திருத்தமாடை இறங்குறப்ப என்னை கை கொடுத்து அழைச்சிட்டு போகிறது. அதே போல் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொருத்தவங்களும் ஃபேமிலி ஆகிட்டாங்க. இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழர்களுக்காக செய்யணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்யணும், தமிழனுக்காக செய்யணும்னு ஒரு மனிதன் நரேந்திர மோடி அவர்கள் யோசிக்கிறாங்கன்னா, அந்த நரேந்திர மோடியை இங்கே உங்கள் மத்தியில் எப்படிலாம் பிரகடனப்படுத்துகிறாங்க, பிம்பப்படுத்துகிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு சிந்திக்கணும். நீங்கள் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு முறை இந்த காசி தமிழ் சங்கத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி போயிட்டு வந்தீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நரேந்திர மோடியை தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாடுவீங்க. ஒரு சனாதனி, ஒரு ஹிந்து சனாதனி பிறந்து அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையை வழிபடக்கூடிய ஒருத்தனும், ஒவ்வொரு மனிதனும் ஒரு முறையாவது வாழ்க்கையில் காசிக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு இருந்தோம்னு அவருடைய எண்ணமும் சிந்தனையும் செயலுமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை காசிக்கும், நார்த் இந்தியாவுக்கும், சவுத் இந்தியாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும், வட இந்தியாவுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வை சென்னை ஐஐடி, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், மத்திய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சகம், மாநில
உத்தரப்பிரதேச மாநில அரசு இவைகள் இணைந்து நடத்தினாங்க. இந்த தருணத்தில் ஐஆர்டிசி அவங்கள மறக்கவே முடியாது. ஐஆர்டிசி ஊழியர்கள் அப்படி வேலை செஞ்சாங்க. எப்படி எங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் 210 பேரையும் இண்டிவிஜுவலாக பெயர் சொல்லி கூப்பிட்டு எங்களுக்கு தேவையானதை அனைத்தையும் செய்து கொடுத்தாங்க ஐஆர்டிசிலேருந்து. அந்த ஐஆர்டிசி ஊழியர்கள் அன்பு அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் அந்த டீம் வந்திருந்தாங்க. அந்த அன்புக்கும் அவருடைய டீமுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை அவங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். வாய்ப்பு கிடைக்க அடுத்த வருஷமும் மீண்டும் மோடி தான் 2024 பிரதமராக வருவார். அது எழுதப்பட்டு விட்டது. ஏன்னா நார்த்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள்கிட்ட பேசினா கூட மோடின்னு தான் சொல்கிறாங்க, மோடி தான் வருவாருங்கிறாங்க. நானும் நிறையா பேர்ட்ட ஹிந்தி தெரிந்த ஒரு நண்பரை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் மக்கள்கிட்ட சந்தர்ப்பம் கிடைக்கிறவெல்லாம் பேசி பார்க்குறோம். மோடின்னா மோடி தான். சாதாரண கடைகளில் கூட மோடி ஐயாவோட ஃபோட்டோ இருக்குது. பெரிய நிறுவனங்கள் சாதாரண கடையில் கூட மோடி ஐயாவோட ஃபோட்டோ இருக்குது. மோடி அவர்கள் தான் மீண்டும் 2024 பிரதமராக வருவார். அடுத்த ஆண்டும் இதே போன்ற காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்படும். தமிழர்கள் பெருவாரியாக அதில் கலந்துக்கணும். நீங்கள் போயிட்டு வாங்க, போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மோடின்னா யார், மோடி என்கின்ற மனிதன் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்யக்கூடிய சேவைகள் என்னன்னு உங்களுக்கு புரியும். இங்கே இருக்கிற திராவிடவாதிகள் சொல்லக்கூடிய பொய் புரட்டு கலாட்டாக்களை நீங்கள் தயவு செய்து நம்பாமல் நீங்கள் உண்மையை தேடுங்கள், உண்மையை பாருங்கள். போகிற இடத்துல தமிழ் தானங்க பேசுகிறாரு. உலக மொழிகள் முழுசையும் திருக்குறளை நான் மொழிபெயர்த்து வெளியிடுவேன் என்கின்றார். ஐநா சபையில் போனாலும் தமிழில் பேசுகிறாரு, அமெரிக்காவுக்கு போனாலும் தமிழில் பேசுகிறாரு, இராணுவ முகாமுக்கு போனாலும் தமிழில் பேசுகிறாரு. காசிக்கும் தமிழர்களுக்கும் பெரிய உறவு இருக்குது என்பதை அறிந்து கொண்டு அதை மேம்படுத்துவதற்கான பெரிய பணிகளை இந்த காசி தமிழ் சங்கத்தின் மூலியமாக செய்கிறார். இவரா தமிழர்களுக்கு எதிரியானவர்? இவரா தமிழருக்கு எதிரானவர்? இவரா தமிழுக்கு எதிரானவர்? இல்லவே இல்லை, சத்தியமாக இல்லை. ஹிந்தியை பூத்துறாருமாங்க, சமஸ்கிருதத்தை பூத்துறாருமாங்க, சமஸ்கிருதத்தை கொடுக்குற நிதியை தமிழுக்கு கொடுக்கறது இல்லம்பாங்க. ஏகப்பட்ட பொய் புரட்டுகளாக சொல்லி உங்களை உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு, உங்கள் உணர்வுகளை தூண்டிவிட்டு இங்கே செய்யக்கூடிய அரசியல் அனைத்தும் அப்பட்டமான அத்துமீறல்கள், அநியாயமானவை, எதுவுமே உண்மை இல்லை. இதை நான் ஒரு பிஜேபி ஆதரவாளராக பேசுகிறத விட பிஜேபியை பிடிக்காத, மோடியை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் போயிட்டு வாங்க காசிக்கு. இந்த தமிழ் சங்கத்தில் அடுத்த வருஷம் அப்ளை பண்ணி போயிட்டு பாருங்கள். ஒரு தடவை போயிட்டு பாருங்கள். அப்புறம் தெரியும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எவ்வளோ பெரிய உரிய மரியாதையை கொடுத்து தமிழை போற்றி பாதுகாக்கிறார்கள் என்பது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். தயவு செஞ்சு இந்த திராவிட சித்தாந்தவாதிகளையும் தமிழ் தேசியவாதிகள் என்று பிறற்றி சாக்கடை அரசியல் செய்யக்கூடியவர்களையும் பேச்சையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. மோடி தமிழராக பிறக்காத தமிழர், மோடி தமிழ் மொழி காவலர், மோடி தமிழினத்தின் காவலர். பொதுவாக வட இந்தியர்கள் ஏன் பிஜேபி ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்கிற திராவிடவாதிகள் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவங்க படிக்காதவங்க, பான்பராக்கு வாயனுங்க, அது இதுன்னு கண்டமேனிக்கு வட இந்தியர்களை தரம் தாழ்ந்து பேசுவார்கள். ஆனால் உண்மையில் காரணம் என்னன்னா, இப்போ நான் காசிக்கும் அயோத்திக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதற்கான உண்மையான காரணம் என்னன்னு புரியுது. அங்கே இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது இந்துக்கள் சொல்லாலான துயரத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. காசி விஸ்வநாதர் கோயில், அதை ஒட்டியே ஒரு ஞானவாபின்னு ஒரு மசூதியை கட்டி வச்சிருக்கிறாங்க. காசியை அலங்கோலப்படுத்தியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற இப்போ வாழ்கிறவங்களுடைய இந்துக்களுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய துன்பங்களையும் வேதனைகளையும் அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஹிந்துத்துவ உணர்வோட ஒரு கட்சி மேலெழுந்து வர்றப்ப அவங்கள வாரி அணைத்துக்கிறாங்க, வாரி வாரி வாக்குகளை வழங்குகிறார்கள் வட இந்தியர்கள். தயவு செஞ்சு இதை நம்புங்க. நான் முழுசாக நம்புகிறேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேணா காசிக்கு தனிப்பட்ட முறையில் போய் பாருங்கள். ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போயிட்டு வந்தவங்க இப்போ எங்களோட டிராவல் ஆனாங்க. மிரட்சியாகி போய் நிற்கிறாங்க. கங்கை கரையிலிருந்து
விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 300லேருந்து 400 அடி தூரம் தான் இருக்குது. அந்த 300லேருந்து 400 அடி தூரத்தை கடக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. கால் வைக்க முடியாது, அவ்வளவு அசிங்கமாக இருக்குமாங்க அப்படிங்கிறார் அவர். கண்ணன்னு பேர், எங்கள் கூட வந்திருந்தார், ஒரு பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் பஹ்ரைன்லலாம் போய் பெரிய வேலைகளில் இருந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்து அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் எங்கள்கிட்ட. காலே வைக்க முடியாது ரவி சார், அவ்வளவு அசிங்கமாக கிடக்கும். நம்ம போயிட்டே இருப்போம், ஒரு வீடு வந்துடும், வீட்டுக்குள்ளே பூந்து இறங்கி திரும்ப போகணும். ஒரு கடை வந்துடும், கடைக்குள்ளே பூந்து போய் இறங்கணும், சுற்றி 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 வரணும். திடீர்னு பார்த்தா விஸ்வநாதர் ஆலயம் வந்துடுச்சுமாங்க. அதனுடைய இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுடைய ஆன்மீக கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்ம வந்திருக்கோம். அதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட அங்கே இருக்காது, மன நிம்மதி கூட இருக்காது. ஒரு இறைவனை சந்திக்க போகிறப்ப, இறைவனை தரிசனம் பண்ண போகிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மீக உணர்வு எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்படி தான் இந்த காசி இருந்துச்சு. இந்த காசியை இப்படி புனர்நிர்மாணம் செஞ்சு இவ்வளோ அழகாக ஒரு காரிடரை உருவாக்கி அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு காசியை உருவாக்கியிருக்காங்க. காசி வந்து வாரணாசி பாராளுமன்ற தொகுதியில் வருது. வாரணாசி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற பிரதமர் அவர்கள் காசியை புனர்நிர்மாணம் பண்ணுறாங்க. புனர்நிர்மாணம் பண்ண போகிறப்ப அங்கே தமிழர்களுக்கான முக்கியத்துவம் அதை உணர்றாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு ஆகா, இப்படிப்பட்ட தமிழர்களுக்கும் காசிக்கும் இருக்கக்கூடிய பந்தம், ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் இருக்கக்கூடிய பந்தம், இது அறுபடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இந்த காசி தமிழ் சங்கத்தை தமிழர்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்காரு. தமிழ் இன காவலர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஆதரிப்போம், வெற்றி பெற செய்வோம். காசி தமிழ் சங்கத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். யாத்திரை